अस्मद्गुरुपरमगुरून्निधिवरपूर्णो स्वयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि தூப்புல் திருவேங்கடமுடையானானே சுவாமி தேசிகனுடைய பெருமைகள் பிரசித்தமாக பிரதிஷ்டாபித வேதாந்தா என்பதற்கு வேதாந்தாச்சாரியர் என்றும் பிரதிக்ஷிப்த பகிர்மதா என்பதற்கு சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றும் பூயாஸ்திரைவித்யமான்யஸ்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கவிதார்க்கிக சிம்மம் என்றும் முறையே விருதுகளுடன் விளங்கின அந்த அனுகிரகத்துக்கு விருதுடன் விளங்கி லோகமெல்லாம் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய சுவாமி தேசியன் இதுக்கெல்லாம் முன்னமே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் இந்த வேதாந்தாச்சாரியர் அப்படின்றதுலையும் சர்வதந்திர ஸ்வதந்தர் அப்படின்றதுலையும் இருந்தது. சுவாமி தேசிகன் அவதரிக்கிறதுக்கு முன்னையே தன்னிடத்தில் அசஞ்சலமான பக்தி கொண்ட ஒரு வியக்தி விசேஷம், ஒரு மகான் அவதரிக்கப் போகிறார் அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் சூச்சிப்பிக்கிறது. அப்படின்னு அதில் ரெண்டு வித பார்த்தோம். வேதாந்தாச்சாரியன்றது சர்வதந்திர சுதந்திரம், மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவர் அப்படின்னும், அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே அப்படின்னு பார்த்தோம். இப்போது கவிதார்க்கிக சிம்மமா பூயாஸ்திரைவித்யமான்யஸ்தம் அப்படின்னு அனுகிரகிக்கப்பட்டு கவிதார்க்கிக சிம்மன்ற பிருதோடு விளங்கினாரே, அந்த விஷயத்தை பாஷ்யக்காரர் திருவுள்ள எப்படி இருந்தது என்பது 100 அதுக்கு அடுத்த பாசுரம் இறைவனை காணுன்ற பாசுரத்தில் வேதாந்தாச்சாரியர், மன்னிய பேருள் மாண்டபின் அப்படின்றதுல சர்வதந்திர சுதந்திரம், அதுக்கு அடுத்த பாசுரமாக இருக்கக்கூடிய சீரிய நான்மறையில் இந்த கவிதார்க்கிக சிம்மத்தை சூச்சிப்பிக்கப்படுது. சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண் பெருமாள் சரணாம் பதுமத்தாரியல் சென்னி ராமானுசன் தன்னை சார்ந்தவர்தம் காரியல் வன்மை என்னால் சொல்லனாதி கடலிடத்தே அப்படின்னு முதல் அடிகள்லாம் என்ன சொல்லப்படுறதுன்னா, பாண் பெருமாளுடைய புகழை சொல்லி அந்த பாண் பெருமாளுடைய திருவடியை தாமரையை தரிக்கக்கூடிய ராமானுசன், அந்த ராமானுசன் சார்ந்திருப்பவர்கள் அவளுடைய பெருமை இருக்குதே, அதை சொல்லவே முடியாது. அவளுடைய அதாவது என்ன பெருமை, காரியல் வன்மை, அவள் கார் போன்று சுபாவமாக இருக்காளே, அப்படிப்பட்ட உதார குணம், அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது. இல்லைன்னா காரிய வன்மை, அவள் செய்யக்கூடிய காரியங்களுடைய உதார குணமாக செய்யக்கூடிய காரியங்கள் இருக்க, அதை இந்த பாரில் சொல்லி முடிக்கவே முடியாது, அப்படி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் காரியவன்மை என்ன, அந்த உதார குணமாக செய்யக்கூடிய அந்த மேகம் போல
மேகம் போன்ற எல்லாருக்கும் வருஷிக்கக்கூடியதாக பண்ணக்கூடிய தன்மையை உதார குணத்தை சொல்லி மாளாது அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லலாம். இல்லைன்னா அவள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு, எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி எல்லா காரியத்தையும் அனுகிரகம் பண்ணி கிரந்தாதிகள்லாம் அனுகிரகம் பண்ணி பண்ணுறாளே, அதை சொல்லி மாளாது இந்த உலகத்தில். அப்படின்னா அவள் என்ன பண்ணுறா, அந்த கிரந்தங்கள் மூலமாக நாட்டாருக்கு என்ன சொல்கிறா, கவி கிராந்ததர்சின்னு பின்னால் எப்படிலாம் நாம் நடந்தால் நமக்கு நல்லது வரும், அதை அதை நன்னா திருடீகரணம் பண்ணி மற்றவர்களால் கலக்கம் அடையாதபடிக்கு நாம் இருக்கிறதுக்கு அதை திருடீகரணம் பண்ணி தர்க்கங்கள்லாம் நல்ல நியாயங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணி இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாலும் நமக்கு கலக்கம் வராது. அதனால் கவி தார்க்கிக சிம்மம் அப்படின்றதும் இல்லை பூயாஸ்திரைவித்தியமான்யஸ்தம் அப்படின்னு சொன்னார். இந்த வேதங்கள் வேதம் படித்தவாள்லாம் கொண்டாடக்கூடியவனா நீ இருப்பேன்னு சொல்லிட்டு பாகவதாலாம் அது. அதனால் அந்த காரிய வன்மை என்னால் சொல்லனாது கடலிடத்தே. கடலிடத்தேன்னா இந்த கடல் சூழ்ந்த இந்த பூமியில் சொல்லவே முடியாது அவளுடைய அந்த உதார குணமான தன்மையினுடைய செய்கை அப்படின்னு சொல்லப்படுறது. சீரிய நான்மறை செம்பொருள், இந்த இடத்துல பொருள் நான்மறை பொருள், நான்மறை செம்பொருள், சீரிய நான்மறை செம்பொருள் அப்படின்னு பிரசங்காத்து இதையும் தெரிஞ்சுப்போம். இதை முதல்ல தெரிஞ்சுட்டாதானே அதுக்கு தகுந்தா போல அவளுடைய காரியம் இருக்குது, ராமானுஜனை சார்ந்தவருடைய காரியம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். அதனால் முதல்ல திருப்பாணாழ்வார் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அவருடைய திருவடியை அணிஞ்ச ராமானுஜன் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் அவரை சார்ந்திருக்கவா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணுறான்னு. அதனால் திருப்பாணாழ்வார் என்ன பண்ணார், செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் சீரிய நான்மறை செம்பொருளை செந்தமிழில் உலகத்துக்கெல்லாம் அளித்தவர். ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக தெரியக்கூடிய நான்மறை செம்பொருளை, சீரிய நான்மறை செம்பொருளை லோகத்துக்கெல்லாம் தமிழில் நல்ல ஆர்ஜவமான தமிழ், செழுமையான தமிழை அளித்தவர். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வேதம்னு சொன்னால் குறிப்பிட்ட பேர் தான் புரிஞ்சிக்க முடியும், அதிகரிக்க முடியும். அதனால் சர்வருக்கும் அதிகரிக்கலாம் மாதிரி சொன்னார் அப்படின்னு. அதில் வரைச்சே இது பொருள் நான்மறை பொருள், நான்மறை செம்பொருள், சீரிய நான்மறை செம்பொருள். பொருள் பொருள் அப்படின்னு சொன்னால் ஒரு வஸ்து இருக்குதுன்னா அந்த வஸ்து அனுபவிக்கிறதுக்கு இருக்குது. அப்போது அந்த வஸ்து அனுபவிக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த வஸ்துவுக்கு நாம் சுவாமி, நம்மால் அது அனுபவிக்கப்படுறது, நமக்கு சுகத்தை தருது, அது நமக்கு சேஷம் அப்படின்னு நினச்சிட்டு. அதாவது நன்னா புரிஞ்சுக்கணும், அந்த வஸ்து நம்மால் அனுபவிக்கப்படுறதுனால நமக்கு அந்த வஸ்து அதிசயத்தை உண்டு பண்ணுறதுனால நாம் சுவாமி, அது நமக்கு சேஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பொருள்ன்றது. ஆனால் அது நான்மறை பொருளாச்சு, நான்மறைனால் பார்க்கப்படுற பொருளாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, நாம் சேஷமாக இருந்து பொருள் நாம் அனுபவிக்கிறோம் அந்த பொருளை அப்படின்னு. எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த பொருளை நாம் பெறணும்னு சொன்னால் ஒரு பலனை நாம் அதுக்கு ஒரு காரிய விசேஷம் பண்ணணும், யாகதான ஹோமங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும். அப்படி நாம் ஒரு ஸ்ருதி சோத்தியமான ஸ்ருதியினால் காண்பிக்கப்பட்டதை ஒரு காரிய விசேஷத்தை நாம் பண்ணாதான் நமக்கு ஒரு பலன் வரும். அப்போது அந்த பலனை பெறறதுக்கு நாம் ஒரு காரியத்தை பண்ணுறதுனால அந்த பலனுக்கு நாம் சேஷபூத்தமாக இருக்கும். சேஷபூத்தமாக இருந்து தான் ஒரு காரியத்தை நாம் பண்ண முடியும்.
அதாவது ஒரு காரியத்தை பண்ணுறோன்னா கட்டுப்பட்டு அந்த காரியத்தை பண்ணாதான் அதுக்கப்புறம் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நான்மறை பொருள்ன்றது என்னதுன்னா, நாமோ சேஷமாக இருந்து பெறக்கூடிய பலன் அப்படிங்கிறது. நான்மறை செம்பொருள். நான்மறை செம்பொருள் அப்படின்றது என்னது அப்படின்னா, இதுதான் நான்மறை பொருள் ஆயிடுது. நான்மறை செம்பொருள் அப்படின்றது பகவானுக்கு சேஷமாக இருந்து நாமும் அந்த பகவானை அனுபவிக்கிறோமே கைங்கரியம் பண்ணி, அதுதான் அப்படின்னு. பகவானுக்கு சேஷமாக இருந்து அந்த பகவானை பெற்று நாம் அனுபவிக்கிறோமே, அதுதான் நான்மறை செம்பொருள். நான்மறை சீரிய நான்மறை செம்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பாகவதர்களுக்கு சேஷமாக இருந்து கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கிறோமே, அதுதான் உயர்த்தி அப்படின்னு காண்பிக்கும். பொருள் நம்மாலே அனுபவிக்கக்கூடியதாக நமக்கு சேஷமாக அது இருக்குது அப்படின்னு சாதாரண லௌகிக்கம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நான்மறை பொருள் அப்படின்னு சொன்னால், நான்மறைகளில் காட்டப்பட்டபடி அந்த பொருளை பெறுவதற்கு உண்டான காரிய விசேஷங்கள்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு செய்து அந்த பொருளை அனுபவிக்கிறதுனால நாமும் அந்த பொருளுக்கு அதான் நாம் சேஷமாக இருந்து நாம் பொருளை பெற்று அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். நான்மறை செம்பொருள் அப்படின்னு சொன்னால், பகவானுக்கு சேஷமாக இருந்து அவனுக்கு அடிமைத்தனம் பண்ணி நாம் அனுபவிக்கிறவன் அதை சொல்கிறது. சீரிய நான்மறை செம்பொருள்ன்றது பகவானுடைய அடியார்களாக இருந்து அவர்களுக்கு அடிமையாக இருந்து அடிமை ரசத்தை அனுபவிக்கிறவன் அதுதான் சீரிய நான்மறை செம்பொருள் அப்படிங்க. அதனால் அதான் அமலனாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்ற இடத்துல காண்பிச்சிருக்கார். அடியார்க்கு ஆட்படுத்தி நமக்கு பெருமையை கொடுக்குறா அப்படின்னு. அதனால் அவன் தோஷமற்ற அமலனாக இருந்தாலும் விமலனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு மேலே போக வேண்டாம். அதனால் அந்த பாகவத சேஷத்துவமாக இருந்து அந்த கைங்கரியத்தை பண்ணி நாம் ரசானுபவம் எய்துறமே, அதுதான் சீரிய நான்மறை செம்பொருள். அந்த விஷயத்தை செந்தமிழால் அளித்த, செந்தமிழ்னாலே ரொம்ப எல்லாருக்கும் என்ன செழுமையான தமிழ் அப்படின்னா எல்லாரும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாஷையில் இருக்கிறதுனால செந்தமிழ். செந்தமிழால் அதே சம்ஸ்கிருத வேதமாக இருந்ததுன்னா அது இன்னாருக்குதான் இருக்கிறதுனால வரையறை இருக்கிறதுனால அது அதை காட்டிலும் இதுக்கு ஏற்றம். செந்தமிழால் அளித்த, அதனால் இந்த செந்தமிழில் சொன்னதுனால அவர் பாரெல்லாம் கொண்டாடப்படுறது. இப்படி உயர்த்தியான ஒரு வேத பொருளை இவர் செந்தமிழில் அமலனாதிபிரான் உவந்த உள்ளத்தனாய் மந்திபாய் அப்படின்னு. அது அந்த சீரிய நான்மறை செம்பொருள் என்னது அப்படின்னா, அது எது காட்டுறதுன்னு சொன்னால் திருவஷ்டாட்சரம் காட்டுறது. திருவஷ்டாட்சரம் காட்டுறது. அதனால் திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை செந்தமிழில் சொன்னார். இப்படி பகவத் சேஷத்துவம், பாகவத சேஷத்துவம், பகவத் கைங்கரியம், அது பாகவத கைங்கரியம், அதுதான் உயர்த்தி அப்படின்ற இந்த வேத செழும்பொருளை நன்னா காட்டுறது எது? திருவஷ்டாட்சரம். சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்ற ரீதியில் அந்த திருவஷ்டாட்சரம் அதை இவர் பண்ணுறார். பாரியலும் புகழ் பாண் பெருமாள், அந்த பாண் பெருமாளுடைய
திருவடியே சரணாம் பதுமத்தாரியல் சென்னி ராமானுசன். அவர் ராமானுசன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த பாண்பெருமாள் திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை காண்பிச்சாரே, அவருடைய திருவடி தாமரையே அப்படியே அவர் தரிக்கிறார். அந்த தாமரையை மாலை போல தலைமையில தரிக்கிறார் ராமானுசன். அதனால தான் இங்கே பாகவத சேஷத்துவம் நாராயணாயா அப்படின்ற இடத்துல ஆயான்றதுக்கு திருவஷ்டாட்சர கட்சியில் பகவத் சேஷத்துவத்தினுடைய காஷ்டையாக இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியத்தை சொல்கிறது. அது முன்னமே நமசப்தத்தினால அது பாகவத பர்யந்தம் போகிறதுன்னு சொல்லி பாகவத கைங்கரிய பர்யந்தம் சொல்லி கத்தியாதிகள்லாம் ஸ்பஷ்டமாக சாதித்தவர். அப்படி இருக்கக்கூடிய ராமானுஜனை சார்ந்தவர்தம் இந்த பாகவத கைங்கரியம் தான் உசத்தி அப்படின்னு சார்ந்து அதையே பறைசாற்றக்கூடியவர் இருக்கிறே சார்ந்தவர்தம் காரியல் வன்மை. காரியல் வன்மை அவருடைய உதார குணம் எப்படி இருக்குதுன்னா, மேகம் எப்படி எல்லாருக்கும் மழை பொழியுறதோ அந்த மாதிரி எல்லாருக்குமா இந்த இதை எப்படி பெற முடியும், இப்படியான பாகவத அடிமையை பண்ணி அந்த கைங்கரிய ரசத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னு சொன்னால் சரணாகதியினால் பண்ண முடியும். சரணாகதின்றது சர்வயோக்கியமாக இருக்கக்கூடியது. அதனால் அந்த சரணாகதி சாஸ்திரத்தை தன்னுடைய சாஸ்திரங்களில் ராமானுஜன் அடியொத்தி பண்ணக்கூடிய அவருடைய காரியல் வன்மை, இல்லைன்னா வெறுமை காரிய வன்மை, அவர் செய்யக்கூடிய காரியம், இது மாதிரி சாஸ்திரங்கள்னால் சொன்னது. என்னால் சொல்லணாதி கடலிடத்தே. அதனால் என்னால் சொல்லணாதி கடலிடத்தே, இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ பெரியோர்கள் அவதரித்து எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ராமானுஜனை சார்ந்து இருக்கிறவருடைய காரியவன்மை சொல்லணாதி. அதனால் கவிசிம்மம் தார்க்கிக சிம்மம், கவிதார்க்கிக சிம்மம் பூயாஸ்திரைவித்யமான்யஸ்தம். அதாவது 3 வேதங்கள்லாம் அது அஷ்டாட்சரத்தை அர்த்தத்தை இப்படி சுலபமாக சொல்லி பரப்புறதுனால அந்த மகான்கள் வேதத்தெல்லாம் தெரிஞ்ச மகான்கள் கொண்டாடக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு இதில். அதனால் பூயாஸ்திரைவித்யமான்யஸ்தம் அப்படின்னு நடாதுர் அம்மாள் அருளிது. அதை பின்னாலே பாகவதாளர்கள் எல்லாரும் கவிதார்க்கிக சிம்மம்னு சொன்னது. இதெல்லாம் இப்படிப்பட்ட பெருமையுள்ள மகான் வரப்போகிறார் அப்படின்றத முன்னையே நூத்தந்தாதி மூலமாக நமக்கு ராமானுஜன் காட்டியிருக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷட்ஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.